தேவசெய்திகளும் செய்திக்குண்டான தலைப்பு தயார்படுத்துதலில் தேவனுடைய கருவி. தயார்படுத்துதலில் தேவனுடைய கருவி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெருமையாகவும் அன்பையும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்கான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை நேரத்தில் கூட நம் அனைவரையும் கூட்டி சேர்த்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து துதிகர மகிமையை எடுத்துக்கொண்டு மீண்டுமாக நம்ம சத்திய வார்த்தையை கேட்பதற்காக இந்த வாழ்க்கையிலே இந்த கிழமை இந்த மாலை நேர கொள்கையை குறிப்பாக எனக்கும் அடியனுக்கும் கூட நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த சத்திய வசனங்களை போதிப்பதற்காக பிரவேசித்ததற்காக முதலாவது பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நன்றிகளை எடுத்துக்கொண்டு நம்ம பாடத்துடன் கடந்து செல்லலாம். சகோதரர் சொன்னமாக நம்ம பாடத்துடைய தலைப்பு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, தயார்படுத்துதலில் தேவனுடைய கருவி. இதுதான் பார்க்கிறோம். ஸோ பாடத்தோட தலைப்பை கேட்டோடனே நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, தேவன் நம்மள எப்படி டிசைன் பண்றார் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் நம்மளுக்கு மைண்ட்ல வரும். ஸோ இது யார் எழுதினது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய மூத்த சார்லஸ் ஜேம்ஸ் ரசல் அவங்க எழுதின ஒரு பாட புத்தகத்தில் இருந்துதான் நம்ம பார்க்கிறோம். ரீஃபரன்ஸ் நம்பர் 5251 அதுல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடம் தான் அந்த தயார்படுத்துதலில் தேவனுடைய கருவி அப்படின்னு பார்க்கிறோம். சோ இது எப்படி இருக்கும் இந்த பாடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த ஒரு நீதிமானுடைய அவருடைய வாழ்க்கையை எடுத்து படிச்சுட்டு பிளஸ் அதுக்கும் நமக்கும் என்ன அப்படிங்கிற டிஃபரன்ஸை பார்க்கிறோம். ரெண்டாவது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய குறிச்சு கூட நம்ம தியானிக்க போறோம். ரெண்டு பகுதியா நம்ம தியானிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு நம்ம பாடத்துக்குள்ள போலாம். சோ இப்ப தயார்படுத்துதல்ங்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரிப்பரேஷன் இல்லைங்களா? தமிழ்ல படிச்சோம் அப்படின்னா, அப்போ ஏதோ ஒரு விஷயம் ப்ரிப்பரேஷன் இல்லாம இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ அதை சரி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை சரியா ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெயினா அந்த பாடத்துல பாக்குறோம். அப்ப ஏதோ ஒரு இடத்துல ப்ரிப்பேர்ட் ஆகாம இருக்கு, அதை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படிங்கறத தயார் செய்தல் பாக்குறோம். சோ அதை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இப்ப தயார்படுத்துதல் தேவனுடைய திட்டத்துல நடக்குதா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா அப்படின்னா, கண்டிப்பா நடக்குது அப்படிங்கறத நம்ம ஆன்சர் பண்ணலாம். சோ எக்ஸாம்பிள் எப்படி சொன்னா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஒட்டுமொத்த உலகத்தையும் தயார்படுத்திட்டு இருக்காரு இல்லைங்களா? அப்ப அது உள்ள ஒரு நீதியுள்ள ஒரு அரசாட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அந்த ஒட்டுமொத்த திட்டம் அப்படின்னு பாக்குறோம். சோ அப்ப அந்த ஒட்டுமொத்த உலகமே அதற்கு ஏற்றா கூட என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு தயார்படுத்தணும். அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த பரிசுத்தவான்களாகிய அதே சபையாக அழைக்கப்பட்ட நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், அதுக்குள்ள இருக்கும். அப்ப அந்த ஓட்டத்துல ஓடக்கூடிய சகோதர சகோதரிகள் எல்லாமே என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ப்ரிப்பரேஷனுக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இதோட இன்ட்ரோடக்ஷனா பாக்குறோம். சோ இப்ப தயார்படுத்துறதுல இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு பாக்குறப்ப, தேவன் ஏதோ ஒரு விஷயத்துல பார்த்து கொண்டிருக்கிற போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நாமும் ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் இல்லைங்களா? அப்ப எக்ஸாம்பிள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, அப்ப தேவனுடைய முன்னறிவிப்பின்படி சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே பார்க்கும்போது அப்ப நம்மளுக்கு மிகவும் எப்படி இருக்குன்னா, ஒரு ஆச்சரியமா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ அப்ப தேவன் கிளியரா சொல்லி வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? அப்போ அது நடக்கும்போது, அப்ப அதை நம்ம உற்று கவனிக்கும் போது நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குன்னா, மிகவும் ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். சோ அப்ப தேவன் ஒரு இப்படியெல்லாம் ஒரு பிளான் போட்டுட்டு அவர் இவ்வளவு தூரம் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அதை பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப விசுவாசம் ரொம்ப இன்க்ரீஸ் அதிகமாகும் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே போல இத படிக்கிறாங்க, படிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா அதன்படி நடக்குது. அப்ப அவங்களுக்குள்ள விசுவாசம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அதன்படி நடக்கும் போது இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் ஜனங்களுக்கு பத்தி நம்ம சொல்லணும் அப்படி குறிச்சு பேசணும் யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? பட் ஆனா இப்ப பேசணும் அப்படின்னா அடுத்தது என்ன நடக்கும்ங்கிறது நம்ம எல்லாமே கொஸ்டின் கேட்பாங்க, அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்ட்டு. அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல எந்த அளவுக்கு தேவன் நம்ம முன்னறிவிச்சு வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப இஸ்ரேல்ல இருந்து இவ்வளவு விஷயம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்ப உலகத்துல ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல அப்ப நமக்குள்ள அந்த ஆர்வமா இருக்கட்டும் சரி, எப்படி சொல்ற விசுவாசமா இருந்தாலும் சரி, எல்லாமே என்ன அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப தேவன் ஏதோ நம்ம மேல அப்ப இன்க்ரீஸ்
ஆகுதுன்னா தேவன் மேல நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா அவர் மேல நம்ம வளர்ந்துகிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ அப்ப இந்த காரணத்துக்காக தான் என்ன பண்றாரு அப்படின்னா தேவன் இவ்வளவு விஷயத்தையும் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களாகிய நம்மளுக்கு என்ன பண்றாரு அப்படின்னா சொல்லாம எதையும் செய்யறது இல்லை அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இப்ப இருக்கும்போது தேவன் வந்து ஒரு பிளான போட்டுட்டு ஹாப்பியா நம்மள இந்த ஓட்டத்துக்குள்ள கொண்டு போயிட்டு இருக்காருங்கிறத நம்ம பாக்குறோம். சோ அப்ப நம்மளுக்கும் பிளான் இருக்கும் இல்லைங்களா? இப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிளான் இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பிளான் எப்படி இருக்கும்? மார்னிங் எழுந்திருப்போம், மண்ணா படிப்போம், ஈவினிங் நைட்டு மண்ணா படிப்போம், இந்த மாதிரி ஒவ்வொரு காரியங்கள் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஷார்ட் டர்ம் கோல் இருக்கும், லாங் டர்ம் கோல் இருக்கும், அதுக்கப்புறம் சத்திய பாடங்கள் படிப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம காரியங்கள் அநேக விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த மாதிரி பிளான் இருக்கும்போது இப்ப எல்லா பிளானுமே நம்ம சொன்னபடி 100% நடக்குதா அப்படின்னா நடக்காது. கரெக்டா? 100% நடக்காது. ஏன் அப்படின்னா நம்ம அதை ரிசர்ச் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாமே என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா மாம்ச சரீரத்திலும் நம்மளுடைய சிந்தனை நம்ம என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை பிக்ஸ் பண்ணி நம்ம அந்த டார்கெட்டை பிளான் பண்ணி பண்றோம். அதனாலதான் நம்ம 100% நடக்க முடியாதுங்கிறத நம்ம சொல்றோம் இந்த இடத்துல. அப்ப பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு நம்ம 100% ட்ரை பண்ணுவோம், பட் ஆனா நடக்காது. இதுதான் ரீசன். அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி எடுக்கும்போது அப்ப மனுஷனுடைய வாழ்க்கை நார்மலா நம்மளுக்கு சராசரியா நம்ம எவ்வளவு சொல்லலாம் அப்படின்னா 70 அப்படின்னு சொல்லலாம். சோ பைபிள் மூலமா நம்ம வசனத்தின்படி நம்ம உள்ளத்தின் மீதியா 80 சொல்லலாம் இல்லைங்களா? சோ இது பாக்குறோம். அப்ப 70 வயசு வாழக்கூடிய நம்மளுக்கு அந்த வித்தின் அந்த லைஃப்க்குள்ள நம்மளுக்கு என்ன பண்றோம்? ஒரு பிளான் போடுறோம், அதை எக்ஸிக்யூட் பண்றோம். சோ இந்த மாதிரி எகைன் ரீபிளான் போடுறோம். இந்த மாதிரி ரொட்டேஷனா நம்ம பண்ணிட்டே இருக்கோம் இல்லைங்களா? இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தேவன் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு இருப்பாரு இல்லைங்களா? அப்போ ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலா பார்க்க வரும்போது அப்ப தேவனுடைய பிளான் எப்படி இருக்கும்? தேவனுடைய பிளான் எப்படி இருக்கு? பிரதர் எப்படி சொல்றாரு அப்படின்னா அப்ப அவரோட பிளான் எப்படி போட்டிருப்பாரு அப்படின்னா அனாதியா என்றைக்கும் தேவன் இருந்து ஒரு பிளான எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிறாரு அப்படின்னா அந்த பிளான்ல ஒட்டுமொத்த உலகமே இருக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். எஸ்பெஷலி என்ன அப்படின்னா பைபிள் ஸ்டூடெண்ட் மேல ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன் அப்படின்னா அப்ப 70 வருஷம் வாழக்கூடிய ஒரு மனுஷனுக்கு ஒரு பிளான் போடுறான், அதை எக்ஸிக்யூட் பண்றான், மாடிஃபை பண்றான், ரீபிளான் பண்றான். சோ இந்த மாதிரி காரியங்கள் இருக்கும்போது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறான், மறுபடியும் ரீபிளான் பண்றான். சோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு மறுபடியும் இன்னொரு பிளான் போடுறான். இப்படி பிளான் போட்டுட்டே இருக்கும்போது இப்படி எல்லாத்தையும் சேர்த்து கொண்டே இருக்கிறான் ஒரு மனுஷன். அப்படிங்கிறப்ப அதுக்கு தேவன் இப்போ தேவன் ஒரு பிளான் ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா அதுல எங்கேயாச்சும் மாற்றம் சேஞ்சஸ் இருக்குமா? இருக்காது இல்லைங்களா? அப்போ மாற்றம் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணும். ஆனா ஏன் அப்படின்னா நம்முடைய தேவனுடைய ஞானத்துல ஒட்டுமொத்த உலகமும் அந்த பிளானுமே இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். அப்ப ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு பிளான் போட்டிருக்காரு அப்படின்னா அதை தீர்க்க தரிசனமாகவும் சொல்லி வச்சிட்டாரு இல்லைங்களா? அப்போ நம்ம அதை படிக்கிறோம், நம்ம நாலேஜ் அப்ளை பண்றோம், அது தேவன் கொடுக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியின் மூலமா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அது எக்ஸாக்டா தேவன் ஒரு பிளான் போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறோம். அதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா இந்த இடத்துல நோ அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அப்ப தேவன் போடுற எல்லா பிளானுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா அப்ப நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னா தீர்க்க தரிசனம் சொல்றத ஈஸியா சொல்லிடலாம் இல்லைங்களா? பின்னாடி சொல்றத நம்மளால சொல்ல முடியும். ஆனா 83% நடந்துருச்சா அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? சொல்ல முடியாது இல்லைங்களா? ஏன் அப்படின்னா நாட் ஷுவர். ஏன் அப்படின்னா அப்ப ஏதோ விஷயம் ஒரு சிச்சுவேஷன் ஒரு விஷயத்தை சரியா ஒரு லைட்டோட என்ன பண்ண முடியல, நிதானிக்க முடியவில்லை அப்படிங்கறத நம்ம அந்த அளவுக்கு அப்படிங்கறத நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இருக்கு. அப்ப தேவன் கிளியரா வச்சிருக்கிறாரு. அவருடைய ஞானத்தை கொண்டு ஸ்கெட்ச் பண்ணி அழகா அவர் பிளான் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப நாமும் இந்த உலகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பிளான்ல நம்மளும் இருக்கோங்கிறத மறந்துட வேண்டாம் அப்படிங்கறத பாக்குறோம். சரி, பிரதர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்படின்னா ஒரு பிளான் அப்படின்னா தேவன் எப்படி எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படின்னா அப்ப அதுல என்ன 3 விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரதர் சொல்றாரு. அவரது சித்தத்தின்படி செய்கிறார். அவர் ஆரம்பம் முதல் முடிவு வரை அறிந்தவராய் இருக்கிறார் என்பதும் அவரது சொந்த சித்தத்தின் யோசனைப்படி அவர் அனைத்து காரியங்களையும் செய்கிறார் என்பதும் உறுதியானது என்பது அவரது ஜனங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறது. தெய்வீக சித்தம் எப்பொழுதும் நன்மையானதாக, நீதியானதாக, ஞானமானதாக மற்றும் அன்பானதாக
இருக்கிறது என்பதை வேத மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறதற்கு ஏற்றபடி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சோ இப்ப கிளியரா வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா, ஒரு பிளான் அப்படின்னா தேவன் வந்து எக்ஸாக்ட்டா பண்றாரு அப்படின்னா, எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படின்னா அதுல 3 விஷயம் இருக்கும்ங்கறத தான் இங்க சொல்றாரு. என்ன இருக்கும் அப்படின்னா, நன்மை இருக்கும், நீதி இருக்கும், ஞானம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 3 பிளான் வச்சுதான் வந்து தேவன் வந்து ஒரு பிளான் போட்டு எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படிங்கறத அந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப ஸ்பெஷலா வந்து பைபிள் ஸ்டூடெண்ட் மேல வந்து இருக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப அதனுடைய பிளானுடைய விஷயங்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்களை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேத மாணவர்கள் வந்து அதுல வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கறத அதுல சொல்றாங்க. அப்ப இருக்கிறது இன்ட்ரோடக்ஷன் கூட நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, எக்ஸாக்ட்டா ஒரு பிளான் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நம்ம பிளான் எப்படி இருக்கும், அவருடைய பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே போல தேவன் போடுற பிளான்ல என்ன விஷயங்கள் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த பிளான் இருக்கு இல்லைங்களா, இப்ப கண்டிப்பா வந்து யாருடைய லைஃப்ல வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓல்டு டெஸ்ட் அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல நீதிமான்களுடைய வாழ்ந்ததுல அது நீதிமானுடைய லைஃப்ல வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாரு இல்லைங்களா, அதை தான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஒரு மனுஷனுடைய லைஃபை எடுத்து அதை வந்து என்ன பண்றாருன்னா அந்த பிளானை வந்து தேவன் வந்து வச்சிருக்கிறாரு. அப்போ அவர் எப்படி வச்சிருந்தாரு அப்படிங்கறத இப்ப நம்ம பாடமா பார்க்க போறோம். அப்போ கம்பேர் பண்ண போறோம். அப்போ நமக்கு என்ன புரியும் அப்படின்னா, அவருடைய சிந்தனையிலிருந்து ஒரு விஷயத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறாரு தேவன். அப்போ தேவன் வந்து அவர் என்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா, அந்த மனுஷனுடைய லைஃபை எடுத்து நடக்க செய்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்ப யாரை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா, நம்ம நல்லா புரிஞ்சிருச்சு, பழைய ஏற்பாடு காலத்துல வாழ்ந்த ஒரு மனிதனுடைய ஒரு லைஃபை எடுத்து, அது நீதிமானுடைய லைஃபை எடுத்து யூஸ் பண்ண கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கிறோம். சோ அப்படி பார்க்க போற நீதிமான் யாருன்னு நம்மளுக்கு எதுவும் கெஸ் இருக்கா, சொல்ல முடியுமா நம்மளால? பழைய ஏற்பாட்டு கால வாழ்ந்த ஒரு நீதிமானுடைய ஓகே, மோசே எடுத்துக்கலாம் இங்க. சோ என்ன அப்படின்னா, இது வந்து எல்லா வாழ்க்கையிலும் நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் இல்லீங்களா. அப்போ இந்த பிரதர் என்ன சொல்றாருன்னா, இந்த சப்ஜெக்ட்ல இந்த மனுஷனுடைய லைஃப்ல இருந்து நிறைய விஷயம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவருடைய பிளான் எப்படி இருக்கும், தேவனுடைய பிளான் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். பட் தேவனுடைய பிளான் கூட இந்த மனுஷனுக்கு ஒரு படிப்படியை கொடுக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ ஒரு குணாதிசயத்தை வந்து நிலைநாட்டுறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப அந்த குணாதிசயத்தை வந்து எதுக்கு கம்பேர் பண்றாரு அப்படின்னா, நியூ கிரியேஷன், அதாவது புது சிருஷ்டிக்கு வந்து கம்பேர் பண்றாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ வந்து அது நம்மளுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்தது ஏன் இது வந்து ஃபைனலா இது வந்து ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா, இது நம்ம ஃபைனலா புரிஞ்சுக்கலாம், நம்ம புரிய வரும். இப்போ நம்ம பாடத்துக்குள்ள போலாம். சரி, இப்போ மோசேயுடைய வாழ்க்கையில வந்து அவருடைய லைஃப்ல நடந்த அந்த எக்ஸிகியூஷனை வந்து வைக்கிறாரு. அவர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அவர் முடிவு வரைக்கும் ஒரு குணாதிசயத்தை வந்து கற்றுக் கொடுக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதே குணாதிசயத்தை வந்து நமக்கும் வந்து வேணும்ங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி இல்லைங்களா? அப்போ இது வந்து யாருக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுதான் வந்து இந்த ரீஃபரன்ஸோட ஆர்டர் கூட இந்த பிரதர் கம்பேர் சொல்றாங்க. அப்போ மோசேயோட லைஃப்ல வந்து அவர் பக்தி எப்படி இருந்துச்சு, அவர் எப்படி பிறப்பு எப்படி இருந்துச்சு, ஒரு மிராக்கிள் இல்லைங்களா. அப்ப அதே போல எகிப்துல குடியிருந்த அந்த குடியிருக்கக்கூடிய அந்த இஸ்ரேல் பீப்புள் எல்லாம், அந்த சில்ட்ரன்ஸ், அந்த குழந்தைகள் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க அப்படின்னா கொன்று போடுறாங்க இல்லைங்களா. அப்ப அந்த காலத்துல வந்து எல்லாமே இது பண்றப்ப இவர் மட்டும் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா சேஃபா வந்து தப்பிக்கிறாரு இல்லைங்களா, காக்கப்படுறாரு. அப்போ அவருக்கு அந்த காலத்துல வந்து அவர் யார் வீட்டுல வளர்க்கப்படுறாரு அப்படின்னா, ராணியோட வீட்டுல வந்து வளர்க்கப்படுறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ அதுதான் இந்த பிரதர் வந்து மேற்கோள் காட்டி இங்க காட்டுறான்னு பாக்கலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். சோ இப்ப கிளியரா வந்து தேவன் என்ன பண்றாருன்னா, மோசேயுடைய வாழ்க்கையை வந்து பர்த்ல இருந்து வந்து நம்மளுக்கு வந்து கிளியரா எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்துட்டோம். சோ பிறக்கும் போது ஒரு பர்த்டே அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக தான் வந்து அழைக்கப்பட்டிருக்கிறாருங்கிறது நம்மளுக்கு அவருடைய பிறப்பே தெரிவிச்சிருச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ காக்கப்படுறாரு, அதுக்கப்புறம் வளர்க்கப்படுறாரு, வளர்த்த பிறகு அவருடைய அம்மா கையில வந்து ஒப்படைக்கப்படுறாரு. மறுபடியும் சர்டன்
அப்படின்னா ட்ரைனிங்காக யார்கிட்ட போறாரு? பார்வோன்ட்ட போறாரு இல்லைங்களா? அவரோட போறாரு. இதையெல்லாம் வந்து அவங்க அப்பா அம்மா கூட என்ன பண்ணிப்பாங்கன்னா பிளான் பண்ணிருக்க மாட்டாங்க இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப ஆனா தேவன் வந்து கிளியரா ஒரு சிச்சுவேஷனை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மோசையை காப்பாற்றி எங்க அனுப்புறாரு? அந்த அரண்மனைக்கு அனுப்புறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சோ அடுத்தது இப்ப அரண்மனைக்கு போயாச்சு இல்லைங்களா? இப்ப அரண்மனைக்கு போயாச்சு. என்னெல்லாம் தெரிஞ்சுக்குவாரு? அவர் என்னெல்லாம் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னா எல்லா சாஸ்திரங்களையும் அவர் என்ன பண்ணுவாரு? கற்று தெரிஞ்சுக்குவாரு அப்படிங்கிற பாக்குறோம். அப்ப மோசேக்கு வந்து தேவன் வந்து ட்ரைனிங் வந்து எப்படின்னா ரொம்ப கிளியரா வந்து கொடுத்து கொண்டு இருக்கிறாரு அப்படிங்கிற பாக்குறோம். அப்ப மோசேக்கு வந்து ட்ரைனிங் போயிட்டு இருக்கு. அது அவர் எப்படி எந்த மாதிரி ட்ரைனிங் போகும் அப்படின்னா ஒரு ராஜாவுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ட்ரைனிங் வந்து இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி இந்த சொல்றாரு. சோ குமாரத்தியோட மகனாக மாற்றப்படுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்வோனுடைய அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இல்லைங்களா, அவருக்கு அடுத்தது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மோசே வந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் தேவனுடைய அந்த பர்பஸ் வந்து அவர் வந்து தேவனுடைய பர்பஸ் என்ன, மோசே வந்து அங்க இருக்கிறது கிடையாது இல்லைங்களா? அங்க இருக்கிறதுக்கு இல்ல. பட் ஏன் அப்படின்னா அவர் வந்து நிறைய படிக்கிறாரு. படிச்ச பிறகு நிறைய கத்துக்கிறாரு. அந்த சாஸ்திரம் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அரண்மனையில இருந்து அவர் என்ன பண்றாருன்னா அவரை பத்தி அவருக்கு இப்ப அவர் படிக்கிறாரு இல்லையா, அவரை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையா? இப்ப அரண்மனையில எல்லாத்தையும் படிக்கிறார், எல்லா சாஸ்திரங்களையும் படிக்கிறாரு. இப்ப அவரை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்கா? எப்படி சொல்ல? ஏன்னா ஒரு குழந்தையா தானே இருக்காரு, எப்படி தெரிஞ்சிருக்கும் அவரை பத்தி? கரெக்ட். ஓகே, பாயிண்ட் புடிச்சீங்க. கரெக்ட்டா சொல்லுங்க. ஓகே, சோ குழந்தையா தான் வளர்த்தாங்க. அப்ப வசனத்தை கவனிச்சோம்னா நம்ம கிளியரா புரியும். வாசிங்க சிஸ்டர். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 8-10. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயையே அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தை அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டான். சோ நம்மளுக்கு இந்த கதையெல்லாம் தெரியும். மோசையோட கதையெல்லாம் நம்ம வந்து சண்டே கிளாஸ்லேயே படிச்சிருப்போம் இல்லைங்களா? சோ அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வந்து அவருடைய எங்க பாடத்துக்குள்ள வர ஸ்டேஜ் வரைக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா தாயினுடைய பராமரிப்புல தான் வந்து மோசை வந்து என்ன பண்றாருன்னா வளர்ந்துட்டு வர்றாருங்கிறத நம்ம பாக்குறோம். சோ பிரதர் என்ன சொல்றாருன்னா அவருக்கு வந்து ஒரு 7 to 12 வயசு இருக்கும், அந்த ஏஜ் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. மேபி இருக்கும் அப்படிங்கறத கோட் பண்றாரு. அப்ப சொந்த ஜனமா இருக்கிற அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா வசனத்துல பார்க்கலாம். நம்ம கிளியரா படிச்ச மாதிரி அப்ப கிளியரா ஒரு சர்டன் ஸ்டேஜ் வரைக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுடைய அம்மாவுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க. அது ஏஜ் வந்து 7 to 12 சொல்லி சொல்றாங்க பிரதர். அதே போல தன்னை குறிச்சு டெஃபினட்டா நீங்க சொன்ன மாதிரி தான் தன்னை குறிச்சு கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அப்போ டெஃபினட்டா சொல்லிதான் அவங்க எங்க அனுப்புறாங்க அப்படின்னா பார்வோனுடைய அந்த அரண்மனைக்கு அனுப்புறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ அனுப்பி வச்சிட்டாங்க. இது எப்படி உறுதியா சொல்றீங்க அப்படின்னு நம்ம பாக்குறப்ப அவருடைய கமெண்ட்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து சொல்லிடுறேன். சோ என்ன அப்படின்னா அவர் 12 வயசு வரைக்கும் அவர் என்ன பண்றாருன்னா மோசே வந்து அவருடைய பராமரிப்புக்காக அவங்க அம்மா கிட்ட போறாரு. அம்மாவுடைய பராமரிப்புல இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னை பற்றி அவங்க அம்மா சொல்லிதான் இருப்பாங்க. சொல்லிதான் அந்த பார்வோன் அரண்மனைக்கு வந்து அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு புரியுது. சோ எப்படி பிரதர் அப்படி ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கோம் அப்படின்னா நம்ம கிளியரா பார்க்கலாம். படிங்க ரீஃபரன்ஸ் 2902 ல இருந்து 2903 வரை இருக்கும். அது முக்கியமான கண்டிஷன் மட்டும் இந்த பிரதர் கொடுத்திருக்காரு. அடிப்படை கொள்கைகளை அவர் மனதில் குழந்தை பருவத்தில் முதலாவதாக நன்கு பதிய வைத்திருவது என்பது இன்னும் எவ்வளவு அவசியமானதாக காணப்படுகின்றது. மேலும் மோசைக்கான கல்வியின் இந்த 2 அம்சங்களையும் கர்த்தர் எத்துணை ஆச்சரியமான விதத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கின்றார். முன்னமே விசுவாசத்தினை வெளிப்படுத்திட்டதான இந்த பெற்றோர்கள் தாங்கள் விசுவாசித்ததான ஆபிரகாமின் வாக்குத்தத்தங்களை, அதாவது ஆபிரகாமின் சந்ததியார் என தாங்கள் இறுதியில் பெரியவர்களாய் இருப்பார்கள் மற்றும் பூமியின் குடிகள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பதற்கான கர்த்தருடைய கால்வாய்களாக தங்கள் ஜனங்கள் பயன்படுத்தப்படுவார்கள் மற்றும் ஆபிரகாமிற்கு முன்னுரைக்கப்பட்டது போன்று எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தம்முடைய ஜனங்களை கர்த்தர் பலத்த கையுடனும் வல்லமையுள்ள ஓங்கிய வேதுடனும் வெளிக்கொண்டு வருவதற்கான காலம் சமீபித்துள்ளது என்றும் அச்சிறுவனுக்கு போதித்திருப்பார்கள்.
என்பதிலும் நமக்கு ஐயமில்லை. மோசே இஸ்ரேலர்களுடன் கொண்டிருந்த தன் உறவு முறை குறித்து முழுமையாய் தெரியப்படுத்தப்பட்டிருந்தார் என்பதில் ஐயமில்லை. மேலும் வாக்குத்தத்தங்கள் மீதான விசுவாசம் மாத்திரமல்லாமல் தன் ஜனங்களுக்கான தேசப்பற்றின் உணர்வுகளும் கூட அவருக்கு தாராளமாய் போதிக்கப்பட்டது. ஏனெனில் இந்த பண்புகளானது அவரில் முழுமையாய் பதிய வைக்கப்பட்டு நெஞ்சார நேசிக்கப்பட்டதாலேயே அவைகள் அவரது ஜீவியம் முழுவதிலும் தலை சிறந்து விளங்கியது. ஸோ இப்போ கிளியரா கவனிச்சுனா புரிஞ்சிருக்கும். ஸோ என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்துச்சு, அதுக்கப்புறம் அவங்களுடைய தாயின் பராமரிப்புல இருந்தாங்கன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் அவருடைய ராணியோட இடத்துக்கு திரும்ப கண்ட்ரோல் போனுச்சு அப்படின்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் அந்த மதர்கிட்ட மறுபடியும் போனுச்சு. அப்புறம் தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. அவரு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அரண்மனைக்கு அவர் போகிறாரு அப்படிங்கிற பாக்குறோம். சோ அப்ப தேவனுடைய லைஃப் எக்ஸாக்டா பெர்ஃபெக்ட்டா டிசைன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதை பண்ணியிருக்கிறாங்க பாக்குறோம். அதே போல ஒரு மனிதனுடைய இந்த மனிதன் தான் இஸ்ரேலுடைய மக்களை வழி நடத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போகணும்னு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ கரெக்டா எக்ஸாக்டா என்ன பண்றாருன்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ அந்த குழந்தை இருக்கும் வரைக்கும் மோசேக்கு பிரச்சனை இல்லை. அவர் பெரியவனா வளரும் போது அப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா என்ன பாயிண்ட் அப்படின்னா, இப்ப நான் யாருன்னு சொல்லி அப்ப அவர் யாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சந்ததி எங்கேருந்து வந்துருச்சுன்னு சொல்லியிருப்பாரு. அதே போல அவருடைய ஸ்பெஷல் ப்ராமிஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அவருக்கு மோசேக்கு. அப்போ நமக்கு தேவன் யாருன்னு சொல்லியிருப்பாங்க, எங்கேருந்து இருக்கோம்னு சொல்லியிருப்பாங்க, எங்க போகணுங்கிற எல்லா விஷயமே யாருக்கு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மோசேக்கு கிளியரா சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப எல்லா இன்ஃபர்மேஷனுமே யாருக்கு மோசேக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய சின்ன வயசுல இருந்து அவருக்கு சொன்னதுனால, அந்த இளம்பருவத்துல சொன்னதுனால அவருக்கு முன்னறிவிக்கப்பட்டதுனால ரொம்ப கிளியரா சொல்லி கொடுத்ததுனால அவருக்கு எப்படி போயிடுச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ஆழமா அவருக்கு பதிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அப்ப அதே போல அவர் வளர வளர அவர் என்ன ஆகுது, அவர் கூட சேர்ந்து இந்த என்ன சொல்றது இந்த வயசுல சேர்ந்து அவர் கூடவே இது சேர்ந்து வளர்ந்து உறுதியா இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப தேவன் கொடுத்த தேசத்துக்கு போகணும், அது அவருக்கு மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுச்சு. அப்போ தேவனுக்கு கொடுத்த தேசத்துக்கு நம்ம கண்டிப்பா போகணும் அப்படிங்கறத மைண்ட்ல பிக்ஸ் பண்றாரு. பிக்ஸ் பண்ணிட்டு மோசே என்ன பண்றாரு அப்படின்னா அவர் தான் கூட்டிட்டு போறாரு இல்லைங்களா, அவர் தான் கூட்டிட்டு போறாரு. பட் என்ன நடக்குது அப்படின்னா இந்த விஷயத்துல சரியா செய்ய அந்த விஷயத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணி பண்றதுக்கு அவருக்கான இந்த ஸ்டேஜ், அதாவது இந்த வாலிப வயசு சொல்றாங்க இல்லையா, அந்த ஏஜ் சரியானதா இருக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், இருக்காது இல்லைங்களா. கரெக்ட். அப்போ தேவன் அப்ப தான் என்ன பிளான் பண்ணாரோ அதை சரியா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எக்ஸிக்யூட் பண்ண சரியா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அதுக்கு மோசவே என்ன பண்றாரு அப்படின்னா அவரு கூட இசைந்து வராரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ ஸ்பெஷல் பர்பஸ் மோசே கிட்ட புரிஞ்சுக்கிட்டாரு என்ன அப்படின்னா இஸ்ரேல் பீப்புளை நான் தான் வழிநடத்தி கொண்டு போகணும், அந்த ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத யார் புரிஞ்சுக்கிறாருங்கிறத மோசே புரிஞ்சுக்கிறாரு. அப்போ அது எப்படி புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம்னா, ஏன் அப்படின்னா அவருக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியாச்சு இல்லைங்களா. மோசே தான் அவரோட பர்த்டே எப்படி ஒரு மிராக்கிள் இல்லைங்களா. அப்படிங்கிறப்ப அவர் கிளியரா புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுட்டு அவங்க அம்மா அப்பா கண்டிப்பா சொல்லி கொடுத்திருப்பாங்க. இவ்வளவு தூரம் காக்கப்பட்டது அப்படிங்கிற ரீசன் கண்டிப்பா தேவன் ஏதோ விஷயத்தை வச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ரீசன் அவர் அந்த சின்ன விஷயம் கூட அவர் மைண்ட்ல பிக்ஸ்ட் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப மைண்ட்ல இருந்திருக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அப்ப இந்த ஜனங்களை கூட்டிட்டு போகணும், காப்பாற்றணும். அதே போல பட் ஆனா எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா பார்வோனுடைய அந்த அரண்மனையில் இருக்கிறாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த மோசேயோட மனநிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய மனநிலைமையை பார்ப்பாரு, அவர்களுடைய மனநிலைமையும் பார்ப்பாரு இல்லைங்களா. ரெண்டு பேருடையும் மனநிலைமையும் பார்ப்பாரு, அவருடைய மனநிலைமையும் பார்ப்பாரு, அவருடைய மனநிலைமையும் பார்ப்பாரு. இப்போ அவருக்குள்ள ஒரு விஷயம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும் இல்லைங்களா மோசேயோடைய மைண்ட்ல. அப்ப இந்த விஷயத்த மோசே ஏதோ எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படின்னா இப்ப இருக்கிற கேரக்டரோட அடிஷனலா இன்னொரு கேரக்டர் அவருக்கு என்ன படுதுன்னா தேவைப்படுது அப்படிங்கிறது அவருக்குள்ள அது வளரணும் அப்படிங்கிறது தான் இந்த மெயின் பாயிண்ட். ஓகேவா. இதை நம்ம எதுல பார்க்கலாம் அப்படின்னா என்னாகும் 12ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கலாம். என்னாகும் 12ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனங்கள். கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். சோ இப்போ மோசேக்கு என்ன குணம் வேணும்? இப்ப சாந்த குணம் வேணும் இல்லைங்களா. அப்ப என்ன விஷயத்த சொன்னாலும் அவர் எப்படி இருக்கணும்?
பொறுமையா கையாள வேண்டும். கரெக்டா? அதுதான் இங்க சொல்ல வரேன். அப்ப அந்த குணலட்சணம் வந்து என்னதான் வந்து ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையா கையாள வேண்டிய குணலட்சணம் வேண்டும் அப்படிங்கறத இந்த இடத்துல பிரதர் சொல்றாரு. அப்ப தேவன் வந்து அவர் டிசைன் பண்ணிட்டாரு. டிசைன் பண்ணிட்டு இது இருந்தா மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை வந்து என்ன பண்ண முடியும், வழி நடத்த முடியும் அப்படிங்கறத இங்க கோட் பண்றாரு. பட் இந்த கேரக்டர்ல வந்து இப்ப யாரு இல்ல அப்படின்னா மோசே இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பிரதர் சொல்றாரு அப்படின்னா ஒரு 40 வருஷம் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்ப இது இருக்கு. பட் ஆனா அந்த 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் என்ன பண்ணாது அப்படின்னா பத்தாது அப்படிங்கறத சொல்றாரு. ஏன் அப்படின்னா எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு ஏஜ் ஸ்டேஜ் இல்லைங்களா, இளமை வயதுல இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப அவர் பயங்கரமான கோபம் இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப அந்த கோபத்தினாலதான் எகிப்தியரை பிடிச்சி என்ன பண்றாரு, கொள்றாரு அப்படிங்கிறப்ப வந்து கட்டிங்ஸ் பண்ணுவாங்க. அவர் கர்வம் உள்ளவனும் திமிர் பிடித்தவனுமாய் இருந்தால் அவரது ஜனங்களை தலைவராக எகிப்திலிருந்து கானானின் எல்லைக்கு அழைத்து செல்லக்கூடிய கடமைகளுக்கும் பொறுப்புகளுக்கும் அவரை தகுதியற்றவராக ஆக்கியிருக்கும். அந்த 40 வருட மோசேயின் அனுபவத்தை குறிப்பிடுகிற மிகவும் கஷ்டமான வேலையை உலகில் யாரும் பெற்றிருக்க முடியாது. யாத்திரைக்கு முன்னான அவரது 80 வருட அனுபவங்கள் மட்டுமே கடும் சோதனைக்கு அவரை தயார்படுத்தியது என்று நாம் நிச்சயப்படுத்தலாம். சோ நம்ம கிளியரா நான் சொன்னதுதான். ஓகேவா? சோ அப்ப என்ன அப்படின்னா ஒரு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பத்தாது. ஏன்னா அவர் இளமை ஏஜ்ல இருக்காரு. அப்படிங்கிறப்ப அந்த பயங்கரமான கோபத்துல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த கோபத்தினாலதான் எகிப்தியரை பிடிச்சி கொண்டுட்டாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ கொல்லும் போது அவர் மைண்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சொந்த ஜனத்தை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அவர் மைண்ட்ல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ எகிப்தியரை கொள்றாரு. அப்ப சின்ன வயசுல வளரும் போதே அவர் அந்த அநியாயத்தை பார்த்ததுனால அவர் என்ன பண்ணாருன்னா அதை பார்க்க முடியாம என் சகோதரனை எப்படி நீ வந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுட்டாரு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இந்த கேரக்டர்ல வந்து தேவன் வந்து அவருடைய என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேரக்டர் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா மோசே வந்து இந்த கேரக்டரை வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா கண்டிப்பா இஸ்ரேல் பீப்புளை வந்து கண்டிப்பா வந்து கூட்டிட்டு போக முடியாதுன்றத நம்ம பாக்குறோம். கானானுக்கு போக முடியாது, காப்பாஸ்டேஜ் கூட அவங்களால கூட்டிட்டு போயிருக்க முடியாதுன்றத நம்ம பாக்குறோம். அப்ப அதனாலதான் என்ன பண்றாருன்னா தேவன் வந்து அவருக்கு என்ன கொடுக்குறாரு, பொறுமையா வந்து கத்துக் கொடுக்குறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ பொறுமையா கத்துக் கொடுத்தது மூலியமா அந்த சாந்த குணத்தை கொடுக்குறாரு. அப்ப பிரதருக்கு என்ன சொல்றாருன்னா இந்த இடத்துல ஒரு டேஞ்சர் இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கூட சொல்றாரு. ஏன் அப்படின்னா இப்ப 2 வழி இருக்கு இல்லைங்களா? இப்ப 2 வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் வழி என்ன, யாருடைய மகனாவே இருக்கலாம். கரெக்ட், பார்வனுடைய மகனாவே இருக்கலாம். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா சொந்த ஜனம் அப்படின்னு போய் பாக்குறோம். இப்ப 2 சாய்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்ப 2 சாய்ஸ்ல எது வந்து பெட்டர் சாய்ஸா இருக்கும்? உலகப்பிரமாணம் சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா அவருக்கு வந்து நிறைய பிரிவிலேஜ் கொடுக்கலாம் இல்லைங்களா? அவர் வந்து பார்வையா இருந்தனால, பார்வைய மகனா இருந்தனால அவருக்கு வந்து ரெஸ்பெக்ட் நிறைய கொடுக்கலாம். அவர் எப்படி மதிப்பாங்க அப்படின்னா அடுத்த ராஜா இல்லைங்களா, அடுத்த ஸ்டேஜ் அவருடைய ராஜா மாதிரி அவரை பார்த்துருப்பாங்க இல்லைங்களா? அப்ப அப்படி பாக்குறப்ப அவருக்கு வந்து எல்லாமே தெரியும் இல்லையா? மோசேக்கு எல்லா விஷயங்களுமே கற்று தெரிஞ்சிருக்காரு, எல்லா விஷயமே தெரியும். அப்படி விஷயம் தெரிஞ்சா கூட அவருடைய செலக்ஷன் எப்படி இருந்துச்சு சொல்றாரு அப்படின்னா பிரதர்ல சொல்றாரு. இப்ப இந்த சைடு நான் யாருடைய மகனா இருக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 இருந்து 26 முடிய ஒரு வசனங்களை பார்ப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24 முதல் 26 வரை உள்ள வசனங்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான இப்போ பார்வனுடைய குமாரத்தின் மகன், அதாவது மகன் எனப்படுவதை அவர் வந்து வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா பிகாஸ் அந்த சொந்த ஜனம், அதாவது தேவன் அவருடைய பாதை எல்லாமே வந்து கிளியரா உள்ளே போயிருக்கு. அதனாலதான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபினுடைய அந்த வாக்குத்தத்தங்கள் மாதிரி நம்மளுக்கு இருக்குங்கிற அந்த பாயிண்ட் வந்து டீப்பா அவருக்கு வந்து போயிருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். சோ இப்ப எங்கேயே விதைச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு சின்னதிலே விதைச்சிட்டதுனால அது பெருசா இருக்கும்போது அந்த எகிப்தியனை வந்து கொள்ள வழிவகுத்துச்சு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். 25வது வசனம் வாசிங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. ஓகே, கிளியரா என்ன சொல்றாரு அப்படின்னா மோசேவுடைய அந்த டெசிஷன் வந்து ரொம்ப அழகா தான் இருக்கு. ஆசிரியர் எக்ஸ்பிளைன் பண்ணது போல, ஆனா எல்லாமே சந்தோஷமான விஷயம் தான், அதே போல இனிமையான விஷயம் தான். ஆனா மோசே வந்து இதை ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கிறது. அப்ப எதை தான் ஃபோக்கஸ் பண்றாரு அப்படின்னா இந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணாம அவரு எப்படி சூஸ் பண்றாரு அப்படின்னா கஷ்டம், பாடு
பாடு துன்பம் இதுதான் ஒரு டஃப்பான ஒரு இதுல அவர் சூஸ் பண்றாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ இப்ப இந்த பாயிண்ட் பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதே போலதான் இது யாருக்கும் இது எடுக்கிறாங்க அப்படின்னா புது சிருஷ்டியாக நம்மளும் இதை எடுத்திருக்கோம் அப்படிங்கறத கம்பேர் பண்ணி சொல்றாரு பிரதர். அப்போ இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கோம் இல்லைங்களா, இப்ப நம்மளும் எங்கெங்கெல்லாம் இருந்திருப்போம் இல்லைங்களா, அப்படிலாம் இருந்து தேவன் என்ன பண்ணிருக்காங்க, எல்லா சிச்சுவேஷன்ல இருந்துதான் நம்மள இந்த அழைப்புக்குள்ள எடுத்து ஃபிட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ அப்ப நம்ம பிரதர் சொல்லும்போது கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மோசேக்கு இன்னொரு கேரக்டர் கொடுத்தாரு இல்லைங்களா, அவருடைய கேரக்டர்ல இருந்து இன்னொரு கேரக்டர் வேணும். ஏன் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு போறதுக்காக வேணும் அப்படின்னு சொன்னாரு. அதே போலதான் புது சிருஷ்டியாகிய நம்மளுக்கும் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம கேரக்டரை எடுத்துட்டு புது நியூ கிரியேஷன் அந்த புது சிருஷ்டியாக நம்ம கொடுத்திருக்காரு, அந்த கேரக்டரை இங்க கம்பேர் பண்ணி பண்றாரு மோசேக்கும் நம்மளுக்கும். அப்போ அதுல நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய சொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய காரியங்கள் வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா, இருந்தாலும் எல்லாத்துக்கும் தான் வேலை இருக்கு. பட் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஏன் இருக்கோம் அப்படின்னா, நம்முடைய அழைக்கப்பட்ட அந்த அழைப்பு சரிங்களா, ஒரு மணி நேரமாவது நம்ம நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லைங்களா. அப்போ நம்ம எந்த அளவுக்கு இதெல்லாம் பாசிபிளா இல்லைன்னா இல்ல, பட் இருந்தாலும் நம்ம எதுக்கு பண்றோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும், எந்த அழைப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். சோ பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிளியரா இருக்கிறார். மோசே கிளியரா இருக்கிறார் இல்லைங்களா, அப்ப தேவன் சார்பாக தான் இருக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாரு. கட்டிங் வாசிங்க. உலகின் சகல செல்வம் மற்றும் கணங்களை காட்டிலும் தேவனால் ஆபிரகாமிடம் செய்யப்பட்டு ஈசாக்கு மற்றும் யாக்கோபோடு உறுதிப்படப்பட்டதும் இன்னும் நிறைவேறுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறதுமான வாக்குத்தத்தத்தின் மேல் மோசே விருப்பமுடையவராக இருந்தார். மோசே அவரது விசுவாசம் மற்றும் உண்மை தன்மையின் சோதனையில் நல்ல விதமாக நிலைத்து நின்றார். எந்த விதத்திலும் அவர் தேவனோடே இருந்தார். சோ இப்போ மோசே கிளியரா அவர் விஷயத்துல அவர் கிளியரா இருக்கிறாரு. அப்ப தேவன் சார்பாக தான் இருக்கேன் அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல இருந்து தேவன் என்ன விஷயத்தை கொடுக்குறாரோ அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நான் ரெடி அப்படிங்கறத மோசே இடத்துல சொல்றாரு. பட் ஆனா என்ன அப்படின்னா, சிச்சுவேஷன் யாருக்கு இல்லை அப்படின்னா, சரியா இல்ல அப்படின்னா மோசேக்கு இல்ல அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப ஏன் அப்படின்னா மைண்டுக்குள்ள அவருக்கு என்ன வந்துட்டாரு அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்களை நான் தான் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அந்த வந்த உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த அநியாயத்தை பார்த்தது கொலை செய்யறாரு அப்படிங்கிற சிச்சுவேஷன் நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் அந்த கொலை செய்யும் போது அவர் மைண்ட்ல என்ன ஆச்சு அப்படின்னா, நான் தான் இந்த இஸ்ரேல் ஜனங்களை கூட்டிட்டு போகணும், வழிநடத்தி போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு அந்த மைண்ட்ல அவர் மைண்டுக்குள்ள வந்துருச்சு இல்லைங்களா. அப்ப வந்ததுனால அந்த மைண்ட்ல இருந்ததுனாலதான் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த சகோதரன் கஷ்டப்படுறான், அந்த சகோதரன் கஷ்டப்படுறத என்னால அந்த கஷ்டத்தை நான் வெளியே எடுக்கணுங்கிற ஒரு மைண்டோட என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் போய் அங்க போய் நிக்கிறாரு, கொலை செய்யறாரு அப்படிங்கிற சிச்சுவேஷன் நமக்கு புரியுது. அதுக்கப்புறம் கொலை செய்யும் போது அந்த குணலட்சணம் யாருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு பாக்குறோம், மோசேக்குள்ள இருக்கக்கூடாது. அதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்ப இப்ப தேவன் இங்க என்ன செய்யறாரு அப்படிங்கறத பார்ப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிச்சயத்தையும் அவர் பெற்றிருந்தார். அவர் அந்த வேலையை ஆரம்பிக்க தயாராகவும் ஆவலாகவும் இருந்தார். அவர் தான் தயாரற்ற நிலையில் இருந்ததை அறியவில்லை. தனக்கு 40 வருஷத்திற்கான விசேஷித்த கல்வியை தவிர வேறு எந்த சிந்தையும் அவரிடத்தில் இல்லை. விடுதலைக்காக அடிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்து விழிப்பாக இருந்தார். தன்னிடத்தில் நம்பிக்கை வைக்கும்படி ஜனங்களை ஊக்குவித்தார். அவர் பார்வோன் அரண்மனையில் கல்வி பயிற்சியில் இருந்தாலும் அவர்கள் மேல் அவர் பட்சமாய் இருந்தார் என்பதையும், அவர்களது தலைவனாகவும் நம்பிக்கைக்குரியவனாகவும் இருக்கக்கூடியவர் என்பதையும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாரு மோசே. என்ன அப்படின்னா, ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் தான் கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மைண்ட்ல கிளியரா வச்சுட்டாரு, பிக்ஸ் பண்ணிட்டாரு. வச்சுட்டு என்ன பண்றாருன்னா, ஜனங்கள்ட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்னா, என் மேல நம்பிக்கையா இருங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கறத ஒரு சொல்றாரு. அப்போ போயிட்டு தான் என்ன பண்றாரு, எகிப்தியனை கொன்றுறாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சோ இப்ப மைண்டுக்குள்ள அவருக்குள்ள என்னென்னலாம் இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொண்டு முடிச்சிருக்காங்களா, கொண்டுட்டாரு. இப்ப கொண்டு முடிச்ச பிறகு இருப்பாரு இல்லைங்களா, அப்ப நிற்கும் போது அவர் என்னெல்லாம் எதிர்பார்ப்பாரு, இந்த எகிப்தியனை கொண்டுட்டு நிற்பார் இல்லைங்களா. அப்ப அவர் மைண்டுக்குள்ள என்னெல்லாம் எதிர்பார்ப்பாரு. ஓகே, சோ எல்லாருமே என்ன பண்ணணும் நினைப்பாரு அப்படின்னா, சோ எல்லாரும் நமக்காக நின்று ஒரு எகிப்தியனை ஒரு கொண்டுட்டாரு, இவர் தான் நம்ம இனிமேல நம்மள வழி நடத்தணும், அப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு விஷயம் அவருக்குள்ள இருந்திருக்கும் இல்லைங்களா. அப்ப யார்
யாருக்குள்ள இருந்திருக்கும் அப்படின்னா மோசேக்குள்ள இருந்திருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல வேற என்ன பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்னா நம்மள தலைவனா வந்து அவங்க வந்து ஏத்துக்கணும், அப்படி ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் கூட அந்த பிளஸ் அதுவும் நினைச்சிருப்பாரு அப்படின்ட்டு. அப்போ நம்ம தலைமையில தான் இவங்களை வந்து கூட்டிட்டு போகணும், காப்பாற்றி கூட்டிட்டு போகணுங்கிறது நினைச்சிருந்திருப்பாரு அப்படின்னு பார்க்கலாம். அதே போல இவர் தான் வந்து நம்மள ரசிக்க வந்தவர் அப்படிங்கிறத மைண்ட்ல கூட அவங்களுக்கு இருந்திருக்கும். அப்ப இந்த மாதிரி ஜனங்கள் வந்து இருக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து இருந்திருப்பாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ அப்ப இந்த தேவன் வந்து என்ன வச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து வேற ஒரு பரிமாணத்துக்கு வந்து யாரு போகணும் அப்படின்னா மோசே போகணும் அப்படிங்கிறது சொல்றாரு. அப்போ போகணுங்கிறதுக்கு ஒரு கேட்டை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணி அடுத்த நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் போய் அங்க நிற்கும் போது அங்கேயிருந்து ஒரு பாயிண்ட் வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு வந்து ஒரு பயங்கர ஷாக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீ வந்து அவனை கொண்ட மாதிரி என்னையும் கொல்ல பாக்குறியா அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வருது. அப்போ இவருக்கு பயம். என்ன அப்படின்னா நான் இவருக்காக தான் போய் சண்டை போட்டு அந்த எகிப்தியனை கொன்னேன், நல்லது தானே செஞ்சேன், இப்போ வந்து ஆனா இவங்க வந்து என்ன குற்றவாளியாக பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. இப்ப சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா மோசே வந்து தப்பிச்சு வந்து ஓடுறாரு இல்லைங்களா. இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த பாயிண்ட் வந்து கேட்டுட்டு தப்பிச்சு ஓடுறாரு. போன பிறகு நான் நல்லது தானே செஞ்சேன், நான் காப்பாற்றி கூட்டிட்டு போலான்னு தானே நான் வந்தேன், ஆனா எனக்கு இப்படி ஒரு குற்றம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைண்டுக்குள்ள வந்து அவருக்காக தானே கொலை செஞ்சேன் அப்படின்னு மைண்ட்ல வந்து அவர் ஓடிட்டு இருக்கப்ப அப்படி ஓடிட்டு இருக்கும்போது தேவன் ஒரு விஷயத்த வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாரு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் ஓகே தான்ப்பா, நீ பண்ணதெல்லாம் ஓகே தான், பட் ஆனா என்னன்னா இன்னொரு விஷயத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா சொல்லி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி தேவன் இடத்துல மோசேக்கு சொல்றாரு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரதருக்கு ஒரு கட்டிங்ஸ் கொடுத்துருக்காரு. மோசே முற்றிலுமாக ஊக்கம் குன்றி தனது உயிருக்கு பயந்து மீதியான் வனாந்தரத்திற்கு ஓடினார். அவரது அனைத்து விசுவாசமும் 40 வருட சகல கல்வியும் அபிவிருத்தியும் வீணாய் போனது போல காணப்பட்டது. அவர் கர்த்தருடைய சேனைக்கு தலைவனாக இருந்து அதை வழிநடத்துவதற்கு தான் தயார்படுத்தப்படுகிறோம் என்று நினைத்திருந்தார். 1 மணி நேரத்தில் அவரது நம்பிக்கை எல்லாம் அழிந்து தனது முகத்தை அரண்மனையில் எகிப்தியர்களிடமோ அல்லது தனது சொந்த இனத்தாரிடமோ காண்பிக்க பயந்து தப்பி ஓடுகிறவரானார். ஒரு வீணான வாழ்க்கை என்று கருதினார். நம்பிக்கைகள் மற்றும் குறிக்கோள்களை மனதில் வைத்து கழித்த 40 ஆண்டுகள் வீணாய் போனது என்று கருதினார். சோ இப்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா டோட்டலா என்ன ஆகுது அப்படின்னா broken. அதாவது ஒரு என்ன சொல்றாரு மோசே என்ன ஆயிட்டாரு அப்படின்னா நான் வந்து என்னென்னமோ நினைச்சப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். என்னமோ நினைச்சேன் இஸ்ரேல் பீப்புளை வந்து நான் கூட்டிட்டு போகணும், காப்பாற்றி கூட்டிட்டு போகணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் உங்களை ரசிக்க வந்து நினைச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தேவன் மேல ரொம்ப ஆர்வமா இருந்தேன், இதெல்லாம் சொல்றாரு. அப்ப இதெல்லாம் சொல்லிட்டு பட் தேவன் வந்து ஒரு செகண்ட்ல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா உடைச்சி இதெல்லாம் வந்து இல்லப்பா வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப மோசே அவரோட மனசுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு சோர்வுக்குள்ள போயிட்டாரு. சோர்வு போய் என்ன பண்ணா உட்காந்துட்டாரு. இப்ப ஓடிட்டு இருக்க மறுபடியும் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நெக்ஸ்ட் வந்து தேவன் வந்து ஒரு பிளானை போட்டு எக்ஸிக்யூட் பண்றாரு. என்ன அப்படின்னா இந்த சிச்சுவேஷன்ல வந்து மோசே வந்து இன்னொரு ஒரு விஷயத்துல வந்து இன்னொரு பிளான வந்து என்டர் பண்ண வைக்கிறாரு. அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா சோர்ந்து இப்பதான் வந்து மோசே வந்து சோர்ந்து கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த மோசேக்கு வந்து அங்க ஒரு சிச்சுவேஷன் நடக்குது. என்ன அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா பிளான் பார்த்தோம் அப்படின்னா அங்க ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு தேவன். அப்படி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா யாருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எத்தரோட மகளுக்கு வந்து என்ன ஆகுது ஒரு ப்ராப்ளம் இல்லைங்களா. அவங்க வந்து ஆடு மேய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க. ஆடு மேய்க்கிற போது பக்கத்துல இருக்கிற ஆடு மேய்க்கிறவங்க என்ன பண்றாங்க சண்டை இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம் வருது. அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப மோசே வந்து என்ன ப்ராப்ளம்னே தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல, டைரக்டா வந்து இன்வால்வ் ஆகி என்ன பண்றாரு அப்படின்னா யாரும் தெரியாம அந்த அநியாயத்தை காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு அந்த மைண்ட்ல என்ன பண்றாரு அப்படின்னா காப்பாற்றணும்னு நினைச்சு காப்பாத்திடுறாரு. காப்பாத்திட்டு அந்த பொண்ணு என்ன பண்றாங்க 2 பேரும் அவங்க அப்பாட்ட வந்து கூட்டிட்டு போறாங்க இல்லைங்களா. கூட்டிட்டு போன பிறகு அங்க டிஸ்கஷன் நிறைய போயிட்டு இருக்கு. லைஃப்பை பத்தி நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. அவங்க அப்பாவோட வந்து சொல்றாங்க சந்தோஷமா தன் மகளை என்ன பண்றாரு அப்படின்னா மேரேஜ் பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறத பாக்கலாம். சோ ஆடு மேய்க்கிற வேலையுமே கொடுத்துறாரு. கொடுத்துட்டு என்ன பண்றாரு இப்பதான் வந்து யாருக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோசேக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற காரியத்தை நம்ம பாக்குறோம். சோ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது ஆடுகள்ல இருந்து தேவன் வந்து நிறைய விஷயத்த வந்து மோசேக்கு என்ன பண்றாரு அப்படின்னா கொடுக்குறாரு அப்படின்னு பாக்குறோம். சோ எவ்வளவு விஷயம் வரும் அப்படின்னா எப்படி இவ்வளவு விஷயம் வரும் அப்படின்னா இவரை பத்தி சாதாரணமா எடப்பட முடியாது இல்லைங்களா மோசையை பத்தி. ஏன்னா சகலமும் சாதனையும் கற்று தேர்ந்தவர் பாக்குறோம். அப்ப சகலம் கற்று தேர்ந்தவர் எல்லா விஷயங்களையும் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னா ரொம்ப அனலைஸ் பண்ணி
அவர் அனலைஸ் பண்ணி வந்து அவர் கற்று தெரிந்தவர் நிறைய விஷயத்தை லேர்ன் பண்ணுவாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப தேவன் இந்த இடத்துல தான் ரியல் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ மோசே கொடுக்குறாரு. அப்ப ஆடு மேய்த்து அவர் அந்த தொழிலை பார்த்துட்டு இருக்கும்போது அவருக்கு அனுபவம் வந்து நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து மோசேக்கு வந்து அவரோட கேரக்டர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்ப கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருக்காரு. எந்த குணத்துல அப்படின்னு பார்த்தோம்னா சாந்த குணத்துல அதுல வந்து டெவலப் ஆகிட்டே இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ படிக்கலாம். ஆடு மேய்ப்பவனாக 40 வருடங்களை கடந்தார். அந்த காலத்தில் தனது காரியத்தில் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை புரியாதவராக இருந்து சாந்தம் என்கிற முக்கியமான பாடத்தையும் தன்னை தேவனுடைய சித்தத்திற்கு சமர்ப்பித்தலையும் அந்த அனைத்து காலத்திலும் கற்றுக்கொண்டிருந்தார். பாடம் கற்றுக்கொள்ளப்பட்டிருந்த போது ஒரு முக்கியமான இடத்திற்கு இரட்டிப்பாக போதிக்கப்பட்ட ஊழியக்காரர் ஆனார். இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாமல் இப்படிப்பட்ட ஊழியத்திற்கு மோசே தகுதியுள்ளவனாக ஆகியிருக்கவே முடியாது. சோ இப்ப கிளியரா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா ரெண்டு பார்ட் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன அப்படின்னா ஒரு 40 இயர்ஸ் 40 வருஷம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அவர் பத்தாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டான். பார்த்தோம் இல்லைங்களா? அந்த சாஸ்திரங்களை கற்று படிச்சுட்டு என்ன பண்ணாரு, ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படிங்கறத அரண்மனையில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா செகண்ட் வந்து மறுபடியும் ஒரு 40 வருஷம் என்ன பண்றாருன்னா அவருக்கு ஒரு அந்த படிச்சோட முடிவு இல்லாம படிச்சதோடு சேர்த்து குணாதிசயத்தையும் அந்த குணலட்சணத்தையும் சேர்த்து வந்து கொடுக்குறாரு. அந்த குணலட்சணம் ட்ரைனிங் கொடுக்குறாரு. அப்போ மொத்தம் 80 இயர்ஸ் 80 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப இருக்கும்போது இந்த என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா இப்ப அந்த 40 வருஷத்துலயே அவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னா தலைவனா மாறிட்டேன், அப்போ வந்து இஸ்ரேல் பீப்புளை வந்து நம்ம வழிநடத்தி கொண்டு போயிருவேன் அப்படிங்கிற ரெடி ஆயிட்டேங்கிற ஒரு எந்திரிச்சியா போய் நின்னாரு. பட் ஆனா வந்து நடக்கல. ஆனா தேவன் ஒரே அடிச்சு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவருக்கு இன்னொரு கேரக்டர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. அப்ப மீடியான் தேசத்துல இருந்து கூட்டிட்டு வந்து ஆடுகளுக்குள்ள அவருக்கு கேரக்டர் கூட ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப 80 வருஷம் ஆன பிறகு அவர் என்ன பண்றாருன்னா தேவனை கூப்பிட்டு என்ன பண்றாருன்னா இப்போ போய் என் ஜனங்களை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. நம்ம பாக்குறோம். சோ இப்போ மோசே கண்டிஷன் அப்ப மோசேயோட கண்டிஷன்ல என்ன இருக்கும், கண்டிஷன்ல எப்படி இருக்கிறாரு அப்படின்னா எல்லாமே ஒரு கற்று தெரிஞ்சு என்ன பண்ணா ஒரு லீடர்ஷிப் அந்த அளவுக்கு ஒரு நல்லா தெரிஞ்சு அவர் குவாலிஃபிகேஷன் எல்லாமே எடுத்து பெற்று அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா ஒரு பால்வடத்துல போய் நின்று என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு தேவன் சார்பா பேசி அந்த 26 லட்சம் அந்த பீப்புளை எல்லாத்தையும் பண்ணும் அவங்க கூட்டிட்டு போகணுங்கிற கூட்டிட்டு போன ஒரு இதுல இருக்காரு. ஆனா அவங்க எப்படியாப்பட்ட கேரக்டர்ல இருந்தாங்க அப்படின்னா 26 லட்சம் பேருமே எப்படி இருந்தாங்கன்னா முரட்டாடு ஜனங்களா இருந்தாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ஒட்டுமொத்த தேவனுடைய திட்டத்துக்கும் ஏற்றவரா வந்து என்ன பண்ணுவோம் ஆனா ட்ரைனிங் கொடுத்து இந்த விஷயத்தை கொடுத்து இப்போ போய் வெளியெடுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இப்ப ஸ்டார்டிங்ல இருந்து அவருடைய பர்த்ல இருந்து என்ன சொல்றேன்னா வழிநடத்தல் வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா பர்ஃபெக்டா தான் போகுது, எந்த ஒரு விஷயம் இல்ல. ஆனா தேவன் என்ன விரும்பினாரோ அதை வந்து எக்ஸாக்டா என்ன பண்றாரு அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ தேவன் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் பிளான் வச்சிருப்பாரு இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப இப்ப நம்மளுக்கும் இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கோம் இல்லைங்களா? இப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில வந்து நம்மளுக்கும் வந்து ஒரு பிளான் போட்டிருப்பாரு இல்லைங்களா தேவன். அப்ப தேவன் இப்ப நம்ம வந்து ஒரு பிளான் போட்டிருப்போம். ஆனா தேவன் எப்படி பிளான் போடுவாருன்னா என்டையருக்குமே வந்து பிளான் போடுவாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். சோ எது என்ன நடக்கணும் அப்படிங்கிறது தேவனுக்கு கிளியரா தெரியும். அப்படிங்கிறப்ப ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்கும் தேவன் பிளான் போட்டிருக்காரு. யாரு மாதிரி அப்படின்னா லைக் மோசே மாதிரி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். இப்ப மோசே மாதிரி பிளான் வச்சுதான் நம்மளையும் வந்து படைச்சிருக்கிறாரு, பிளான் போட்டிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப நமக்கும் ஒரு ட்ரைனிங் பிளான் இருந்துகிட்டு தான் இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டு இதே போலதான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன இருக்கு அப்படின்னா ட்ரைனிங் பிளான் போட்டிருக்காரு அப்படின்னு பாக்குறோம். சரி, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ட்ரைனிங் வேணுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ட்ரைனிங் வேணுமா அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஓகே. சோ என்ன அப்படின்னா அவர் என்ன நிலைமையில இருக்கிறார் அப்படின்னா மிகாயேல் இல்லைங்களா, தூதர் நிலைமையில இருக்கிறார். அப்ப தேவனுடைய வாய் அதாவது மவுத் பீஸ் அதுல இருந்து தேவனுடைய என்ன விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாரோ அது சார்பா இயேசு கிறிஸ்து போய் வந்து நிற்பாரு அப்படிங்கறத பாக்கலாம். அப்ப எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்பாரு. அப்ப டிராப் பண்ணது யாரு பார்த்தா தேவன், பிதாவாகிய தேவன். அதை எக்ஸிக்யூட் பண்றது யாரு பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப இயேசு கிறிஸ்து எல்லா வேலையுமே செய்து கொண்டிருக்கிறார். ஆனா தேவன் வந்து என்ன பண்ணணும்
ஒட்டுமொத்த உலகத்தையுமே என்ன பண்ணாங்க, மனுக்குலத்தையுமே ரட்சிக்கவும் பிளான் போட்டு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இந்த விஷயம் தான் எனக்கு எல்லாமே தெரியுமே அப்படின்னு சொல்றாரு. இதை வந்து என்னை குறிச்சு வேதத்துல ஆல்ரெடி எழுதிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அப்போ நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்போ அது நமக்கு அப்ப தெரியும், அவருக்கு எந்த பிளானுமே வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெரிஞ்சனாலதான் அந்த அவர் கிளியரா சொல்றாரு அப்படிங்கிற புரிஞ்சுக்கிறோம். அப்போ தூக்கல் நிலைமையில இருந்து அப்படியே வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க முடியாது. அதே மாதிரி மனித நிலைமையில வந்து கொடுக்க முடியுமானா அப்படியும் கொடுக்க முடியாது. அதை எப்படிதான் கொடுக்கலாம் அப்படின்னா, so perfect man மிகாயில் அவர் வந்து கொடுக்கணும். அவருக்கு அப்ப அவரு மனுஷிக சாயல் எடுத்து பூமிக்கு வராரு, வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இது யாருக்கு வந்து ஏன் அப்படின்னா, யாருக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்த மனு குலத்துக்குமே நியாய தீர்ப்பு கொடுக்கணும் இல்லைங்களா. அதனாலதான் இந்த மனு குலத்தின் மீதான இந்த நாலேஜ் வந்து தேவைப்படுது. அதனாலதான் என்ன பண்றாருன்னா தேவன் சொல்றாரு, எபிரேயர் 4:15 எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். சோ இப்ப கிளியரா வந்து டிஃபைன் பண்றாரு. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கு அனைவருக்கும் என்ன வேணும்னா அவருக்கு வந்து டெஸ்டிங் வந்து தேவைப்படுது இல்லைங்களா. அப்ப பூமிக்கு கூப்பிடுறாரு, ட்ரைனிங் பிளான் கொடுக்குறாரு, அப்ப பிதாவுக்கு தேவனான எக்ஸிக்யூட் பண்றாரு. எக்ஸிகியூஷன் வந்து ஏற்றது போல வந்து என்ன பண்றாருன்னா அவர் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையும் அவர் கூட சேர்ந்து டிராவல் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த டிராவல தான் என்ன பண்ணோம் அப்படின்னா பாஸ் பண்றதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இப்ப ட்ரைனிங்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பாடுகள் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ என்ன பாடுகள் வந்து எதுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா பெர்ஃபெக்ட்டா வந்து கீழ்ப்படியணும், அதுக்குதான் வந்து பாடுகள் கொடுக்குறாரு. யாரும் பார்த்தோம் அப்படின்னா தேவனுக்காக நம்ம வந்து கீழ்ப்படியணும் அப்படிங்கறத பாக்குறோம். அப்போ ஒரு பெர்சன்டேஜ் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற. அப்ப சரியா செய்யறவங்களுக்கு தான் யார் என்ன கிடைக்கும் அப்படின்னா அவருடைய வலது பட்சத்துல வந்து நமக்கு இடம் கொடுக்கும், இடம் கிடைக்கும் அப்படிங்கறத பாக்குறோம். அப்ப இந்த வாய்ப்பை வந்து யார் வாங்கியிருக்கிறாரு பார்த்தோம்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வாங்கியிருக்கிறாரு இல்லைங்களா. அப்ப கரெக்டா அவருடைய வாழ்க்கையில வந்து எக்ஸிக்யூட் பண்றாரு. அந்த டெஸ்டிங் அந்த பாடுகள் வருது, அந்த பாடுகள் போகும்போது மட்டும்தான் அவருக்கு என்ன திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்னா அந்த டெஸ்ட்டை வந்து நான் சரியா செய்யணும், எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு அவர் செஞ்சா மட்டும்தான் அவருக்கு என்ன அந்த மேலான விஷயத்த வந்து கிடைக்க கொடுப்பாரு அப்படிங்கிற பிதாவை கொடுப்பாருங்கிற மைண்ட்ல வந்து அவர் பிக்ஸ் பண்ணி ஓடிட்டே இருப்பாரு அப்படிங்கிற. இங்கதான் வந்து பவுல் வந்து எப்படி ரெஃபர் பண்றாரு அப்படின்னு பாக்குறோம்னா பிலிப்பியர் 2:9-11 பிலிப்பியர் 2:9-11 வரை உள்ள வசனங்கள். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி அப்ப எல்லா என்ன பண்ணணும்னா இங்க வந்து ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி அப்படின்னா அப்ப எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்திட்டாரு இல்லைங்களா. அப்ப இங்க ஏன் வந்து ஆதலால் சொல்றா, எல்லாவற்றையும் செய்து முடிச்ச பிறகுதான் அப்புறம் தான் இந்த ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். அதே போல 10ஆம் வசனம் வாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும். சோ அப்ப எப்ப வந்து கிடைக்கும் அப்படின்னா அவர் கீழ்ப்படிந்து அவருடைய காண்பித்து கேரக்டர் காண்பித்து உயிர்த்தெழுந்து வந்த பிறகு அப்புறம் தான் அவர் என்ன பண்ண வலது பட்சத்துல வந்து அவர் உட்கார்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கறத பாக்குறோம். சோ இப்ப இது வந்து எல்லாமே ஆல்ரெடி பிளான் பண்ணதுதான் இல்லைங்களா. அது எக்ஸிகியூஷன் வந்து கரெக்டா வந்து அவர் கரெக்ட்ல பண்றப்ப அவர் கரெக்டா கொடுக்குறாரு அப்படிங்கறத பாக்குறோம். சோ எப்படி வந்து இதை லீட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருக்காக நம்ம செய்யணும் அப்படிங்கறத பாக்குறாரு. அதே போலதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ட்ரைனிங் பிளான் இருக்குதோ அதே போலதான் நம்மளுக்கும் வந்து ட்ரைனிங் பிளான் இருக்கு அப்படிங்கறத இந்த கோட் பண்றாரு. சோ வாசிக்கலாம் எபேசியர் 1:21-23 வசனங்கள். எபேசியர் 1:20-23 வரை உள்ள வசனங்கள். அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தறினார். சோ இப்ப தலைக்கு என்ன விஷயம் கொடுக்குதோ அதே தான் வந்து சரீரத்துக்கும் கொடுக்கப்படும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். சோ இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ட்ரைனிங் பிளான் இருக்குன்னா யாருக்கும் இருக்கும், நம்மளுக்கும் இருக்கும். ஏன்னா அவருடைய அடிச்சுவலை ஃபாலோ பண்ற நம்மளுக்கும் கண்டிப்பா இருக்கும்ங்கறத புரிஞ்சுக்கிறோம். சோ ஒரே மாதிரியா இருக்குமா தனித்தனியா இருக்குமா? இண்டிவிஜுவலா இருக்கும் இல்லைங்களா, தனித்தனியா இருக்கும். அப்ப ஏன் அப்படின்னா மாம்சத்துல இருக்கிறோம், பரிபூரணத்தை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னா அப்ப நம்ம புது சிருஷ்டியாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதுல
வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்போ வளர்த்து கொள்கிறோம். அப்போ அதுல வந்து ஒரு ஸ்மால் பாயிண்ட் வந்து இங்க பிரதர் சொல்றாரு, வாசிங்க சிஸ்டர். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி பூமியின் சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கும் எதிர்கால மாபெரும் வேளையில் இயேசுவோடு இணையும்படியாக ஒரு சிறு மந்தையை, ஒரு பரிசுத்த கூட்டத்தை இந்த பூமியிலிருந்து இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவன் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த விசேஷித்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களது விசுவாசத்தை துர்க்கீர்த்தியிலும் நற்கீர்த்தியிலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராக தேவனிடத்தில் மெய்ப்பிக்க வேண்டும். சில சமயங்களில் இந்த பரிசுத்தவான்கள் பரிசுத்த பவுலை போல உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் எண்ணப்படுகிறார்கள். ஸோ இப்போ நம்மளை பற்றி எப்படின்னா எப்படி வேணா டைமென்ஷன் போகும் இல்லைங்களா? ஸோ அப்போ அதனால மோசோட அந்த விஷயத்தை செய்யும் போது அவருக்கு நல்ல பேர் கிடைச்சிச்சா அப்படின்னா இல்லை இல்லைங்களா? அதே போல தான் இப்போ நமக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் கண்டிப்பாக நம்முடைய லைஃப்ல நம்முடைய வாழ்க்கையிலே வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதே போல இந்த பவுல் என்ன சொல்றாரு, நாங்கள் எப்படி என்ன பண்றோம் அப்படின்னா துணை தெரியப்பட்ட தந்தை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே போலதான் தேவன் நம்மளுக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுக்கும்போது நம்முடைய திங்கிங்ல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்றாரு பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பிளான் வந்து ஒண்ணுதான். ஆனா தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா வேற பிளான் வச்சிருக்காரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம், நம்ம பாக்குறோம். அப்ப பேப்டிஸ்ட் எடுத்ததுல இருந்து நம்ம எடுக்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா அதுல இருந்து நம்மளுக்கு வந்து டெஃபினட்டா நம்மளுக்கு ட்ரைனிங் பிளான் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அப்ப மகிமையா போய் முடியறது தான் பிளான், அதுதான் ட்ரைனிங் பிளான் இருக்கு. ஆனா எல்லாருமே மகிமையில போய் முடியறாங்கன்னா இல்ல. ஏன்? எது ரீசன் இருக்கா? ஏன் அப்படின்னா இப்போ வந்து மோசே வந்து ஓட வச்சாரு இல்லைங்களா? அப்போ வந்து அவர் என்ன பண்ணாரு, கத்துக்க வச்சாரு. ஓகே, ட்ரைனிங் கொடுத்தாரு, கத்துக்கிட்டாரு. பட் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்ம என்ன ஆயிடுறோம், சுச்சுவேஷன் மட்டும் தான் நம்ம பார்க்கணும் இல்லைங்களா? அதை உணர்ந்துட்டோம்னா டெஃபினட்டா நம்ம வந்து தேவனை எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம வந்து நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ண முடியும். ஆனா நம்ம சுச்சுவேஷனை மட்டும் பார்த்து இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எப்படி போயிடுவோம், ஒரு சோர்வுக்குள்ள போயிடுவோங்கிறத இங்க பிரதர் சொல்றாரு. அப்போ அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியாது, ஆனா நம்மள கூப்பிட்டு அழைச்சு தேவன் வந்து நம்ம இந்த இடத்துல நம்முடைய பொண்ணு சொல்லி கூடி சேர்த்துக்கிறாரு இல்லையா? அப்ப நம்ம வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கே தெரியாம இந்த உறவு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இல்லைங்களா? அப்படியே நம்ம அதை நம்ம ஃபீல் பண்ணணும். அதை ஃபீல் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், தேவன் வந்து கிளியரா பிளான் போட்டுருக்காருங்கிறத நம்ம இந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நமக்கும் கேரக்டர் கொடுப்பார். யார் மாதிரி அப்படின்னா லைக் மோசே மாதிரி அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரதர் சொல்றாரு அப்படின்னா அப்பதான் நம்ம என்ன பண்ணணும் சொல்றாருன்னா தேவனுடைய சாயலுக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ இப்போ இந்த லெசன்ல இருந்து நாம என்ன லேர்ன் பண்ணி யார் மாதிரி மாறணும் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த அவமதிப்புகள் பலவீனமான குருடாக்கப்பட்ட பாவ அடிமைகளில் இடமிருந்து அடிக்கடி வருகிறது. வேதாகமம் கூறுவது போல மற்ற சமயங்களில் மனதார அறியாதவர்களிடமிருந்து வரும். ஆனால் எனினும் இப்பொழுது தேவனால் ராஜரீக ஆசாரிய கூட்டமாகவும் மணவாட்டி வகுப்பாரின் அங்கங்களாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அனைவரும் தெய்வீக சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறதிலும் அடக்கத்திலும் சோதிக்கப்பட வேண்டும். இந்த பாடத்தை கற்றுக்கொண்டு தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு சோ அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா தேவனுடைய சாயலுக்கு அப்பதான் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த லெசன்ல நாம என்ன பண்றோம் அப்படின்னா யார் மாதிரி மாறணும் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நமக்கு ஒரு ட்ரைனிங் பிளான் தேவன் கண்டிப்பா வச்சிருப்பாரு இல்லைங்களா? அப்போ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்பாரு இல்லைங்களா? அந்த எக்ஸிக்யூஷன்ல எப்படி அதை நம்ம எப்படி கண்டுபிடிப்பது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இப்ப நம்மளுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பாரு, அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருப்பாரு. அதை எக்ஸிக்யூட் பண்றதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்குள்ள ட்ரைனிங் பிளான் இருக்கும் இல்லைங்களா? நம்மளும் அந்த ட்ரைனிங்ல தான் இருக்கும். இப்ப நமக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு குணலட்சணம் தேவை அப்படிங்கறத சொல்றாரு இந்த இடத்துல. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் இந்த சாந்த குணம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ எல்லாத்துக்கும் அது ஈஸியா வந்துருமா அப்படின்னா எல்லாத்துக்கும் ஈஸியா இந்த கேரக்டர் வந்து வராது இல்லைங்களா? அப்படி நம்ம பிராக்டிகலா திங்க் பண்ணும்போது அப்ப நமக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா அந்த டெம்ப்டேஷன் இருக்கும் இல்லைங்களா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சிச்சுவேஷனை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை பார்த்தோன்னே லைக் மோசே மாதிரி என்ன பண்ணுவாரோ அப்படின்னா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு நான் போய் அதை சரி செய்யணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மைண்டுக்குள்ள போயிட்டு மைண்ட்ல அதுதான் போதுமே ஒழிய வேற இன்னும் தேவன் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது போகாது இல்லைங்களா? அது ஏன் வந்து சாந்த குணத்தை வந்து மோசைக்கு கொடுத்தாரு அப்படின்னா
அந்த 26 லட்சம் பேரையும் வந்து கூட்டிட்டு போகணும், வழிநடத்தி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்தாரு. அப்ப தேவன் கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும், அதுதான் ஒரு மைண்ட்ல போனுச்சு. அப்ப மோசே வந்து அந்த கேரக்டரை இருந்தா மட்டும் தேவன் ஏன் வந்து இந்த கேரக்டர் வந்து இருந்தா மட்டும்தான் தேவன் வந்து என்ன கொடுத்தாரோ அதை வாங்கிட்டு இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்க முடியும் இல்லைங்களா? அதனாலதான் அந்த கேரக்டரை வந்து மோசேக்கு கொடுத்தாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். சோ அப்படிங்கறத அதே போல இந்த விஷயத்த யாரு கேட்கிறாங்க அப்படின்னா, நான் புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தரையும் இது என்ன பண்றாங்கன்னா இந்த கேரக்டர் வந்து கேட்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஏன் அப்படின்னா இந்த சார்புணம் இருக்கும்போது தான் நமக்குள்ள ஒரு என்ன ஒரு கேரக்டர் வரும் அப்படின்னு பாக்குறோம், அந்த சிந்தனை வேணும் அப்படிங்கிறத பாக்குறாரு. அப்ப இந்த சாந்த குணம் அந்த எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு இல்லைங்களா? இப்ப சாந்த குணம் என்கிட்ட இருக்கு, நான் பொறுமையா இருக்கேன், அமைதியா எல்லாமே பண்றேன் அப்படிங்கிற ஒரு தேவனுடைய விஷயத்த நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு சிச்சுவேஷன் வந்து தேவன் கொடுப்பாரு இல்லைங்களா? கொடுப்பாரு. அது வந்து எப்படி கொடுப்பாரு அப்படின்னா, எப்படி மோசேக்கு வந்து ஆடுகள் மூலியமா வந்து எப்படி கொடுத்தாரோ பயிற்சித்தாரோ அந்த சாந்த குணத்தை, அதே போல நம்மையும் வந்து பயிற்சிப்பார், ட்ரைனிங் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எதை வச்சு பயிற்றுவிப்பாரு அப்படின்னு பார்க்கறோம் அப்படின்னா, வெரி சிம்பிள். எதை வச்சு நம்ம கொடுப்பாரு? நிறைய சொல்லலாம். கரெக்ட், பிரதர் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்க. நம்ம படம் கேட்கலாம் இல்லைங்களா? பாடம் மன்னா இல்லைங்களா? அதுதான் இல்லைங்களா? காலை தீர்மானம், காலை மன்னா, இரவு இணையங்கள், பாடங்கள், அதே மாதிரி இதெல்லாம் நம்ம கேட்கலாம் இல்லைங்களா? அப்புறம் விஷயம் நம்ம பார்க்கலாம். அப்போ சகோதரத்துல வழிநடத்தல், நடுவில் உள்ளது மட்டும் உங்களுக்கு புரியாது. சகோதரத்துல வழிநடத்தல், அதாவது பிரேயரோட சொல்லுவாங்க இல்லைங்களா? வழி இதுவே அதே நடங்கள் என்கிற சத்தியத்திற்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கிறேன். அதை வந்து கேட்டுட்டு தான் இருப்போம். அப்படி கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, அந்த சாந்த குணம் கண்டிப்பா நம்மளுக்கு வேணும் அதை பார்க்கணும். ஸோ என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சாந்த குணம் அந்த பொறுமை இருக்கும்போது தான் தேவன் வந்து என்ன பண்ணணும், என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து புரிய வரும். அப்ப கொடுக்க வராரு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்ப சாந்த குணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அதை வந்து அந்த கேரக்டர் பொறுமை இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இது இல்லை அப்படின்னா எத்தனை தடவை நம்ம சொன்னாலுமே என்ன பண்ணாங்கன்னா நம்ம காதுக்குள்ள போகாதுங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதே போல அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா, ஹம்பிள் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப தேவனுடைய திட்டத்துல ஒத்து போகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹம்பிள் அப்படின்னு இருக்கிறாரு, அதாவது மனத்தாழ்மை அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ எக்ஸாம்பிள் வந்து பாடம் கேட்கும் போது இப்ப நம்ம எல்லாத்துக்கும் எப்படி தோணும் அப்படின்னா, இந்த பாடத்தை கேட்கும் போது கூட நமக்கு எப்படி தோணும்னா, இந்த பாடம் தானே, மோசையை பத்தி எனக்கு வந்து சின்ன வயசுல தெரியாதா? தெரியுமே, நான் பேசிக் வந்து சண்டே கிளாஸ்ல கூட கேட்டிருப்பேன், இதை வந்து ஒரு பாடமா நான் கவனிக்கணுமா கேட்கணுமா அப்படிங்கிறத மைண்டுக்குள்ள நம்மளுக்கு தோணும் இல்லைங்களா? அப்ப அதுல கூட என்ன லெசன் நம்மளுக்கு தோணும் அப்படின்னா, அப்ப பிரதர் எழுதுறாரு, இதற்குள்ள உண்மையாலுமே தேவன் ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு நமக்கு உணர்த்துறாருங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காக தான் அந்த பாடத்தை நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத பாக்குறோம். சோ அந்த சுச்சுவேஷன் வந்து சூழ்நிலை வந்து எதற்காக அனுமதிக்கப்படுது அப்படின்னா, இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம கத்துக்கணும், அதே போல கத்துக்கிட்டு அதை தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன விஷயத்த வந்து எடுத்து போடணும், எதை வளர்த்து கொள்ளணும், இந்த பாயிண்ட்டுக்காக தான் வந்து எல்லாமே வந்து அனுமதிக்கப்படுது அப்படிங்கிறத இந்த பாடத்து மூலியமா நம்ம கத்துக்கிறோம். அதே போல நம்ம என்ன சொல்லிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, தன்னை தான் வெறுத்து என்ன பண்ணலாம், கிறிஸ்து பின்னாடி நம்ம வரதுக்காக தான் வந்திருக்கோம் இல்லைங்களா? அவருக்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பேசுறது தலைவர் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா? அதே போல என்ன பாடல்கள் போனாலும், எந்த பாடல் நம்மளுக்குள்ள வந்தாலும், நம்ம சிந்தனையில இருந்து இதிலிருந்து தேவன் என்ன கொடுக்கிறாரு, நம்ம கொடுக்கிறாருங்கிறத, நம்ம என்ன சொல்ல வராருங்கிறத, என்ன சொல்ல வராரு நம்மளுக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப சபையில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொன்னா, தேவனுடைய நீதிக்கு புறம்பா ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் சபையில. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, சாந்த கொடுத்தா அமைதியா பொறுமையா போயிடலாமா? சபையில தேவனுடைய நீதிக்கு புறம்பா ஒரு விஷயம் நடக்குது, அப்போ சாந்த குணம் இப்ப நம்ம பாடத்துல கேட்ட மாதிரி சாந்த குணம் பொறுமையா அமைதியா நம்ம சகிச்சுட்டு போயிடலாமா? கரெக்ட், பிரதர் சொல்றதுதான். அதே என்ன பண்ணா, எடுத்து நம்ம அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம பேசணும். என்ன சொல்லணும், எடுத்து சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னா, என்ன மைண்ட்ல சொல்லணும் அப்படின்னா, மனத்தாழ்மையோடும் அன்பாயும் பொறுமையோட சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் வந்து இங்க வந்து என்ன வளருதுன்னா, புது சிருஷ்டி வந்து வளருது அப்படிங்கிறதுல புது சிருஷ்டி வந்து பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு ஏதோ ஒரு விஷயத்த வந்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத இந்த பாட்டு மூலமா புரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த பாயிண்ட வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து மனத்தாழ்மை வந்து சாந்த குணம் இருக்கணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது இருந்தா மட்டும்தான்
நமக்கு இந்த விஷயத்தை வச்சிருக்கிறாரு, அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்கிறோம், பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம காட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறத பார்க்கிறோம். தயார்படுத்துதலில் தேவனுடைய கருவி. அப்புறம் யார் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இதுவரையும் நம்ம மோசனுடைய வாழ்க்கையை குறித்து அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது அப்படிங்கிறத எப்படி அவர் பயன்படுத்தினார் பார்த்தோம். அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி பயன்படுத்தினார்னு பார்த்தோம். நம்மளுக்கு எப்படி அப்ளை பண்ணாங்கிறத நம்ம 3 விஷயங்களா பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப இதுல இருந்து வரக்கூடிய காலங்கள்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளா இருந்து அவருடைய கேரக்டர்ல நம்ம வளர்ந்து புது சிருஷ்டியாக நாம என்ன பண்ணோம் அப்படின்னா, சாந்த குணம், பொறுமை, அமைதியோட இருந்து அந்த மனத்தாழ்மையோட அவருடைய அடிச்சுகளை பின்பற்றி இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல சத்தியவாசனை கேட்டு இன்னும் அதிகமா அவருடைய ஆவிகள் ஓட்டத்துல ஓட தேவன் தாமே பொறுமையான மனைவி எடுத்தவராக. ஆமாம். கிறிஸ்துக்குள் அன்பளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, நான் கூட தயார்படுத்துதலில் தேவனுடைய கருவி என்ற தலைப்பிற்காக ஒரு சத்திய பாடத்தை கேள்வி நம்ம பிதாவை முக்கிய செய்திருக்குன்னு சொல்லி பார்த்தோம். நம்ம பாடத்தில் நம்மளுடைய பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசையினுடைய வாழ்க்கையை குறித்தும் நம்முடைய ஆண்டோட இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை குறித்தும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம தேவனுடைய கருத்தில் இருக்கிறோம். தேவன் நமக்கென்று ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த திட்டத்துக்கு இசைவாக நடந்துட்டு இருக்கிறோம்னா அதற்குரிய குணலட்சணங்களை நம்ம வளர்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிறது குறித்து நம்ம பாடத்தில் கேட்டோம். நம்ம பாடத்தில் கேட்ட மாதிரி மனத்தாழ்மை, சாந்தம், இந்த குணலட்சணங்களை வளர்ந்து நம்முடைய சுயத்தை முற்றிலுமாக வெறுத்து தேவனுடைய ராஜ்யத்தில் சிறு சேர தேவன் தான் கிருபை செய்வதாக தூது கொடுத்த அன்பு சொல்வதற்கு சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.